அன்புக்காய் எங்கும் உள்ளங்களே, அன்பரேசுவின் பாதம் வாருங்கள். அன்புக்காய் எங்கும் உள்ளங்களே, அன்பரேசுவின் பாதம் வாருங்கள். மனிதனின் அன்பு மாறிப் போகும், மனிதனும் நாளை மறைந்து போவார். மனிதனின் அன்பு மாறிப் போகும், மனிதனும் நாளை மறைந்து போவார். இயேசுவின் அன்பு மாறாதது, இயேசு என்றும் ஜீவிக்கிறார். இயேசுவின் அன்பு மாறாதது, இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அன்புக்காய் ஏங்கும் உள்ளங்களே, அன்பரேசுவின் பாதம் வாருங்கள். கல்வாரியில் தியாகம் செய்த இயேசு, கல்வாரி அன்பினால் நிரப்புகிறார். கல்வாரியில் தியாகம் செய்த இயேசு, கல்வாரி அன்பினால் நிரப்புகிறார். பரிசுத்த இரத்தத்தை சிந்தினாரே, பரிசுத்தம் நீயும் பெற்றிடவே. பரிசுத்த இரத்தத்தை சிந்தினாரே, பரிசுத்தம் நீயும் பெற்றிடவே. அன்புக்காய் எங்கும் உள்ளங்களே, அன்பரேசுவின் பாதம் வாருங்கள். அன்புக்காய் எங்கும் உள்ளங்களே, அன்பரேசுவின் பாதம் வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விண்ணேற்றம் பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றோம். ஒவ்வொரு மாதமும் ஒரு வகையான பெருவிழா நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. இதில் ஒரு முக்கியமான பெருவிழா இந்த மாதத்தில் எது என்றால் ஆண்டவருடைய விண்ணேற்றம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு வாக்களிக்கிறார், இதோ நான் இந்த உலகத்தை விட்டு நான் கடந்து செல்கின்றேன், உங்களுக்காக தந்தையிடம் பரிந்து பேசி ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன் என்று வாக்கு கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விண்ணகம் சென்று அந்த தேற்றரவாளனை கொடுப்பதற்காக அவர் தந்தையோடு அமர்ந்திருந்தார். அந்த வாக்கு மாறாதவராய் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தார். எனவே இந்த விண்ணேற்ற நாளை நாம் கொண்டாடக்கூடிய இந்த வேளையிலே நாம் நம்முடைய ஆத்மாவுக்காக மன்றாடுவோம். ஆத்மா பாரப்பட்டு நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடன் ஜெபிப்போம். அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் நம்முடைய ஆத்மா தூய்மை அடையும்படியாகவும், ஒரு நாள் வரக்கூடிய வேளையிலே நம்முடைய ஆத்மாவும் விண்ணகம் செல்லும்படியாகவும் மன்றாடுவோம். அதற்கு தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் இந்த கல்வாரி பலியிலே ஒப்பு கொடுத்து நாம் மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினில் நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனை. உமக்கு ஆராதனை புரிந்தும்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராம் எம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டிலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாய் ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராம் எம் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரை நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரை எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். ஆமென். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகன் கிறிஸ்துவின் முன்னேற்றம் எங்களுக்கு ஒரு முன்னடையாளமாக இருக்கின்றது. தலைவராகி அவர் பெற்ற மாட்சிக்கு அவரது உடலாகிய நாங்களும் அழைக்கப்பட்டுள்ளோம் என்னும் எதிர்நோக்கி எங்களுக்கு தருகின்றது. எனவே நாங்கள் உமக்கு அன்புடன் நன்றி கூறி புனிதமான மகிழ்ச்சியுடன் அக்களிக்க செய்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம் திருப்பணியாளர்கள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 1 முதல் 11 வரை. தெயோபில் அவர்களே,
இயேசு தாம் தெரிந்து கொண்ட திருத்துதர்களுக்கு அவர்கள் தூய ஆவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்திய பின் விண்ணேற்றமடைந்தார். விண்ணேற்றமடைந்த நாள் வரை அவர் செய்தவை கற்பித்தவை யாவற்றையும் குறித்து எனது முதலாம் நூலில் நான் எழுதினேன். இயேசு துன்புற்று இறந்த பின்பு 40 நாட்களாக அவர்களுக்கு தோன்றி இறை ஆட்சியை பற்றி கற்பித்தார். பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். அவர்களோடு சேர்ந்து உண்ணும்போது அவர்களிடம், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடமிருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள். யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார், நீங்களோ இன்னும் சில நாட்களில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறினார். பின்பு அங்கே கூடியிருந்தவர்கள் அவரிடம், ஆண்டவரே, இஸ்ராயேலுக்கு ஆட்சியுரிமையை மீண்டும் பெற்றுத்தரும் காலம் இதுதானோ என்று கேட்டார்கள். அதற்கு அவர், என் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியது அல்ல. ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடை எல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இவற்றை சொன்ன பின்பு அவர்கள் கண் முன்பாக அவர் மேலே எடுத்துக் கொள்ளப்பட்டார். மேகம் ஒன்று அவரை எடுத்து சென்று அவர்கள் பார்வையிலிருந்து மறைத்துவிட்டது. அவர் செல்லும் போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்பொழுது வெண்ணுடை அணிந்த இருவர் தோன்றி, கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே நிற்கிறீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு, ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு, என் பக்கம் இருக்கின்றார். அவர் என்னோடு இருக்க, எந்நாளும் காக்க, அஞ்சாமல் நடந்திடுவேன். அவர் என்னோடு இருக்க, எந்நாளும் காக்க, அஞ்சாமல் நடந்திடுவேன். ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு, என் ஆற்றல் அவரே, என் மீட்பும் அவரே, பலம் தந்து என்னை எந்நாளும் காப்பவரே. என் கோட்டை அவரே, என் அரணும் அவரே, என் முன்னும் பின்னும் என்னை சூழ்ந்து வருபவரே. என் ஆற்றல் அவரே, என் மீட்பும் அவரே, வளம் தந்து என்னை எந்நாளும் காப்பவரே. என் கோட்டை அவரே, என் அரணும் அவரே, என் முன்னும் பின்னும் என்னை சூழ்ந்து வருபவரே. என்னை உள்ளங்கையில் பொறித்து காலமெல்லாம் காக்க என் தேவன் இருக்கின்றார். என்னை உள்ளங்கையில் பொறித்து காலமெல்லாம் காக்க என் தேவன் இருக்கின்றார். ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு,
என் தேவன் அவரே, என் நாயன் அவரே, தம் சிறகில் என்னை எந்நாளும் சுமப்பவரே. என் ஒளியும் அவரே, என் ஒளியும் அவரே, நான் எங்கு சென்றாலும் என்னோடு வருபவரே. என் தேவன் அவரே, என் நாயன் அவரே, தம் சிறையில் என்னை எந்நாளும் சுமப்பவரே. என் ஒளியும் அவரே, என் ஒளியும் அவரே, நான் எங்கு சென்றாலும் என்னோடு வருபவரே. என் கரம் பிடித்து என்னை பசும்புல்லில் நடத்த என் நேசர் இருக்கின்றார். என் கரம் பிடித்து என்னை பசும்புல்லில் நடத்த என் நேசர் இருக்கின்றார். இரண்டாவது வாசகம் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 17 முதல் 23 வரை. சகோதரர் சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகு தந்தையுமானவர் அவரை முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு ஞானமும் வெளிப்பாடும் தரும் தூய ஆவியை உங்களுக்கு அருள்வாராக. கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்றும், இறை மக்களுக்கு அவர் அளிக்கும் உரிமை பேறு எத்துணை மாட்சிமிக்கது என்றும், அவர் மீது நம்பிக்கை கொள்பவர்களாகிய நம்மிடம் செயலாற்றுகின்ற அவரது வல்லமை எத்துணை ஒப்புயர்வு அற்றது, மேலானது என்றும் நீங்கள் அறியுமாறு உங்கள் அகக்கண்கள் ஒளியூட்ட பெறுவனவாக. கடவுள் வலிமை மிக்க தம் ஆற்றலை கிறிஸ்துவிடம் செயல்படுத்தி இறந்த அவரை உயிர்த்தெழ செய்து விண்ணுலகில் தமது வலப்பக்கத்தில் அமர்த்தினார். அதன் மூலம் ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர், வல்லமை உடையோர், தலைமை தாங்குவோர் ஆகிய அனைவருக்கும் மேலாகவும் அவரை உயர்த்தினார். இவ்வுலகில் மட்டுமல்ல, வரும் உலகில் வேறு எப்பெயர் கொண்டோருக்கும் மேலாகவும் அவரை உயர்த்தினார். அனைவரையும் கிறிஸ்துவுக்கு அடிபணிய செய்து அனைவருக்கும் மேலாக அவரை திருச்சபைக்கு தலையாக தந்தருளினார். திருச்சபையே அவரது உடல். எங்கும் எல்லாவற்றையும் நிரப்புகின்ற அவரால் அது நிறைவு பெறுகின்றது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மெல்லிசை கருவிகள் மீட்டிடுவோம், மேளமும் தாளமும் முழங்கிடுவோம். மெல்லிசை கருவிகள் மீட்டிடுவோம், மேளமும் தாளமும் முழங்கிடுவோம். நல்லவர் ஆண்டவர் என்றுரைப்போம், நாளுமே அவரை போற்றிடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை.
அதிகாரம் 28 இறை வார்த்தைகள் 16 முதல் 20 வரை. 11 சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கலிலேயாவில் உள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள். அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள். சிலரோ ஐயமுற்றார்கள். இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை, மகன், தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலகம் முடியும் வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாய் திருச்சபையோடு இணைந்து இயேசு கிறிஸ்துவின் விண்ணேற்ற பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, நம்மளுடைய மறு வீடு என்று சொல்வோம் என்றால் அது விண்ணகம். இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது இந்த வாழ்க்கை ஒரு நிரந்தரமான ஒரு வாழ்க்கை அல்ல. எனவே தான் ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு விட்டு சென்றார். நமக்காக பாவத்திற்காக மரித்து அவர் உயிர்த்தெழுந்து 40 நாட்கள் தன்னுடைய சீடர்களுக்கு வெளிப்படுத்தி, நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன் என்று அவர்களோடு நடமாடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் கண்கள் முன்பாகவே விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டார். அதை தான் பெருநாளாக என்று நாம் கொண்டாடுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு செல்லும் பொழுது தன்னுடைய சீடர்களுக்கு அவர் கொடுத்த வார்த்தைகள், உலகம் முடியும் வரை எந்நாளும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தார். அவ்வாறு வாக்கு மாறாதவராய் ஒவ்வொரு நாளும் நம்முடைய திருச்சபையிலே நற்கருணை வழியாக நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றார். நற்கருணை வழியாக முகமுகமாய் நாம் அவரை தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடிய செயல் என்னவென்று நாம் பார்த்தோம் என்றால், தந்தை, மகன், தூய ஆவியானவருடைய பெயரால் நாம் எல்லோரையும் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து அவர்களை விண்ணக வீட்டிற்கு அழைத்து செல்ல அவர்களை தயாரிக்க வேண்டும். இவ்வாறு சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னொரு வார்த்தையை தன்னுடைய சீடர்களுக்கு கொடுத்தார். உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் என்று மார்க்கு 16:15 வார்த்தையை நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, 2000 ஆண்டுகள் ஆகியும் கிறிஸ்தவம் இந்தியாவில் சொல்லிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு பெருமையாக இல்லை. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகள் இன்னும் அநேக இடங்களில் அறிவிக்கப்படவில்லை. பாருங்கள், நம்முடைய நாட்டிலே 2.2% தான் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். இயேசுவை பற்றி அறிந்தவர்கள். மற்ற மதத்தினர் இயேசுவை அறிந்திருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் தன்னுடைய மனமோன வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இதற்கு காரணம் என்ன? ஏன் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிவிக்கப்படவில்லை என்று நாம் பார்த்தோம் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இறை வார்த்தையின்படி அறிவிக்க தவறியபடியினால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விட்டு சென்ற பாத சுவடுகளை நாம் அவருடைய வார்த்தையின்படி அறிவிக்கக்கூடிய வேளையிலே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவு மக்களுக்கு வரும். அதை அறிவிக்கக்கூடியவர்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் வளர்ச்சி அடைவார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த தொடக்க கால கிறிஸ்தவத்தை நாம் பார்த்தோம் என்றால், திருத்துதர் பணிகள் 2வது அதிகாரம் 41வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. பேதுருவின் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள். அன்று ஏறக்குறைய 3000 பேர் திருமுழுக்கு பெற்று திருச்சபையில் சேர்க்கப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. அதே போல் திருத்துதர் பணிகள் 4:4 நாம் பார்க்கின்றோம். அவர்களுடைய வார்த்தைகளை கேட்ட பலரும் நம்பிக்கை கொண்டார்கள்.
நம்பிக்கை கொண்ட ஆண்களின் எண்ணிக்கை 5000 என்று எழுதப்பட்டு இருக்கின்றது. நாம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை நாம் சத்தியத்தை சத்தியமாக அறிவிக்கக்கூடிய வேளையிலே மக்கள் அதை உணர்ந்து, அந்த உண்மையை உணர்ந்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை அறிந்து கொண்டு அவர்கள் இயேசுவை பின்பற்றுவார்கள். அப்படி என்றால் கிறிஸ்து அறிவித்த நற்செய்தி இப்பொழுது அறிவிக்கப்படுகிறதா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அந்த அவசியத்தை அநேக பேர் உணர்ந்து கொள்வதில்லை. அதற்கு உணர்வில்லாத இருதயம் என்பது மட்டுமே காரணம் அல்ல. நாம் என்ன செய்கின்றோம் தெரியுமா? போன், டிவி என்று உணர்வற்று இருக்கின்றோம். இதங்களை நாம் வைத்துக் கொண்டு அதில் நடக்கக்கூடிய உலகபூர்வமான காரியங்களை பார்த்து கொண்டு இயேசுவை நாம் மறந்து போய்விடுகின்றோம். கடைசியாக நமக்கு ஒரு 50-60 நாட்கள், இந்த லாக்டவுன் என்று சொல்லக்கூடிய இந்த நாட்கள் கொடுக்கப்பட்டு இருக்கின்றன. இந்த 50-60 நாட்களில் எத்தனை முறை, எவ்வளவு மணி நேரம் நாம் ஆண்டவரை பார்த்திருக்கின்றோம், ஆண்டவரை நோக்கி பேசியிருக்கின்றோம், ஆண்டவரிடம் ஜெபித்திருக்கின்றோம், வேதம் வாசித்திருக்கின்றோம், ஜெபமாலை சொல்லி ஜெபித்திருக்கின்றோம் என்று நாம் நம்மை அறிந்து ஆய்ந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே. இல்லை என்றால் நாம் நம்முடைய ஆத்துமாவை இழந்து போவோம். ஏனென்றால் இந்த உலகத்திற்கு அதிகாரம் படைத்த சாத்தான் எப்படி இறை மக்களை அழித்து விடலாம் என்று கர்ச்சிக்கும் சிங்கம் போல் அலைந்து தெரிந்து கொண்டு இருக்கின்றான். எனவே தான் இயேசுவின் அவசியத்தை நாம் சொல்ல வேண்டும் விதமாக சத்தியம் அறிவிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. முதலாவதாக நீங்கள் கேட்ட நற்செய்தி என்ன என்று நாம் பார்த்தோம் என்றால், கடந்த 10 அல்லது 15 ஆண்டுகளாக நீங்கள் அதிகமாக கேட்ட நற்செய்தி பிரசங்கங்களை கொஞ்சம் நினைவு கொண்டு பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். பிரபல நற்செய்தி மேடைகள் வழியாகவும், தொலைக்காட்சி சேனல்கள் வழியாகவும், புத்தகங்கள் வழியாகவும், மாத இதழ்கள் வழியாகவும் ஆண்டவருடைய வார்த்தை அறிவிக்கப்படுகின்றது. ஆனால் அதை நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள். அவை யாவும் இறை வார்த்தையினுடைய அடிப்படையில் இருக்கின்றதாம். உண்மையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு எதற்கு வந்தார், இந்த பாவமன்னிப்பு நிச்சயத்தை குறித்தும் அவருடைய சிலுவை பாடுகளை குறித்தும் அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றதாம்? அல்லது உடல்பூர்வமான ஆசீர்வாதம், நம்முடைய சுகங்களுக்கான உள்ள ஆசீர்வாதம், செல்வ செழிப்புக்கான உள்ள ஆசீர்வாதம், 10ல் 1 பங்குக்காக உள்ள ஆசீர்வாதம் என்பதை பற்றி மட்டுமே நற்செய்தி அறிவிக்கிறார்களாம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதன் பிறகு இந்த நற்செய்தி அறிவிக்கிறவர்கள், அது குருக்களா இருக்கலாம், அருள் சகோதர சகோதரிகளா இருக்கலாம், பாஸ்டர்களா இருக்கலாம், நற்செய்தி பணியாளர்களா இருக்கலாம், இவர்கள் அப்போஸ்தலர்கள் போல் உறுதியாக விசுவாசத்தில் இருந்து பரிசுத்தத்தில் நிலைத்திருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நற்செய்தியை அறிவிக்கிறார்களாம் என்பதை நாம் ஆய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முன்னிறுத்தி நாம் அவருடைய வார்த்தைகளை அறிவிக்கும் பொழுதுதான் அது 10 மடங்காகவும், 30 மடங்காகவும், 50 மடங்காகவும், 100 மடங்காகவும் பலன் கொடுக்கும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. அப்படி என்றால் கிறிஸ்தவம் என்றால் என்ன? கிறிஸ்தவ நற்செய்தி என்றால் என்ன? இயேசு கிறிஸ்து யார்? அவர் எதற்காக பூமிக்கு வந்தார் என்பதை நாம் உணர்ந்து இருந்தோம் என்றால், அவருடைய வார்த்தைகளை நாம் அறிவிக்க நம்மையே பழக்கி கொண்டோம் என்றால் தான் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும் அன்பார்ந்தவர்களே. எனவே கிறிஸ்தவத்தை இன்றைய கிறிஸ்தவ போதவர்கள் உண்மையில் அறிவிக்கிறார்களா என்பதை அறிய முடியவில்லை. ஏனென்றால் போலித்தனமான வாழ்க்கை. அவர்கள் மேடை பேச்சு போல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆவியில் நிரம்பியது போல் ஆராதித்து வணங்கி அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கலாம். ஆனால் அவருடைய வாழ்க்கை முறைகளை நீங்கள் பார்க்க வேண்டும். எப்படிப்பட்ட வாழ்க்கை அவர்கள் வாழ்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ரோமேயர் 6வது அதிகாரம் 22வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஆனால் இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று கடவுளுக்கு அடிமைகள் ஆகிவிட்டீர்கள். இதனால் நீங்கள் காணும் பயன் தூய வாழ்வு, இதன் முடிவு நிலை வாழ்வு. ஆம் அன்பார்ந்தவர்களே, அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையை அறிவிக்கக்கூடிய வேளையிலே அந்த பரிசுத்தம் உங்களுக்குள் கடந்து வர வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தை உங்களுக்குள் வரும் பொழுது உங்களுக்கு அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை குறித்த அந்த உணர்வு உங்களுக்குள் வர வேண்டும். இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார், என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், எனக்காக ரத்தம் சிந்தினார், எனக்காக அடித்து நொறுக்கப்பட்டார் என்கின்ற எண்ணம் உங்களை தூய்மைப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் நிலை வாழ்வை பெற்று
பெற்றுக்கொள்ள முடியும். எனவே கிறிஸ்துவால் மட்டுமே பாவ மன்னிப்பு நிச்சயத்தை உங்களுக்கு தர முடியும். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆவது வார்த்தையில் பவுலடியார் இவ்வாறு சொல்லுகின்றார்: கடவுள் நம்பிக்கைக்குரியவர், தன் மகனும் நம்பிக்கைக்கான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நட்புறவில் பங்கு கொள்ள உங்களை அழைத்து இருக்கின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய குணநலங்களை நீங்கள் அறிந்தால் மட்டுமே அவருடைய நட்புறவில் நாம் பங்கு கொள்ள முடியும், அவரோடு உறவாட முடியும், அவருடைய குரலை நாம் கேட்க முடியும். 1 தீமோத்தேயு 1ஆவது அதிகாரம் 15ஆவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது: பாவிகளை மீட்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார், இக்கூற்று உண்மையானது என்று ஆணித்தரமாக சொல்லுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, நாம் பாவத்தில் சிக்கியிருக்கின்றோம், பாவம் செய்கின்றோம். ஆனால் அந்த பாவத்தை குறித்த உணர்வு இல்லாதபடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் அறிவிக்கின்றோம். அந்த வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருந்து செயலாற்ற மாட்டார். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் எங்கு தூய்மை இருக்கின்றதோ அந்த இடத்தில் மட்டுமே இருந்து செயலாற்றுவார். இன்றைய நற்செய்தியாளர்கள் இயேசு உடல் பிரகாரமான நன்மைகளை செய்கிறவர்களாக காட்டுகிறார்கள். இன்றைய இறை வார்த்தைகள் அறிவிக்கக்கூடியவர்களை பாருங்கள், பாவ நோய்களில் இருந்து குணமாகுவர் மட்டுமாகவே இயேசுவை காண்பிக்கிறார்கள். இயேசுவை இயேசுவாய் அவர்கள் அறிவிப்பதில்லை. இயேசுடைய வார்த்தைகளை அவர்கள் அறிவிக்காமல் இருக்கிறபடினால் இன்னும் கிறிஸ்தவம் நம்முடைய நாட்டிலும் சரி உலகத்திலும் இன்னும் அறிவிக்கப்படாமல் இருக்கின்றன. ரோமியர் 3ஆவது அதிகாரம் 10 மற்றும் 23ஆவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது: அனைத்து மனிதர்களும் கடவுள் பார்வையில் பாவிகளே. எனவே அனைவருக்கும் பிரசங்கம் சொல்ல வேண்டியது பாவ விடுதலை தொடர்பாக மட்டுமே. அதன் வழியாகவே, அந்த பாவத்தை உணர்ந்தால் மட்டுமே இயேசுவின் இரத்தத்தின் வழியாக அவர்களுக்கு மீட்பு உண்டு. இரண்டாவதாக, இயேசு சிலுவையில் அறையப்பட்டது எதற்காக என்பதை நாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். அதுதான் உண்மையான நற்செய்தி. புனித பவுல் கொரிந்து சபைக்கு கடிதம் எழுதக்கூடிய வேளையிலே இவ்வாறு சொல்கின்றார். 1 கொரிந்தியர் 2:2 சொல்லப்பட்டு இருக்கின்றது: நான் உங்களிடையே இருந்த பொழுது மெசியாவாகிய இயேசுவை தவிர, அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட அவரை தவிர வேறு எதையும் அறிவிக்கவில்லை என நினைவு கூறுகின்றேன் என்று சொல்லுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, இயேசு நமக்காக வந்தார், அவர் சிலுவையில் அறையப்பட்டார், நமக்காக இரத்தம் சிந்தினார். நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவருடைய இரத்தத்தினால் துவைத்து தூய்மைப்படுத்தி நம்மை இந்த உலகத்தில் வாழ நம்மோடு கூட இருந்து வழி நடத்துகின்றார் என்பதை நாம் அறிவிக்க வேண்டும். அதுதான் உண்மையான சத்தியம். இதை யூதர்கள் அறிந்து கொள்ளவில்லை. பாருங்கள், சிலுவையின் பாடுகளை குறித்து நாம் அறிவித்தாலே இந்த உலகத்தில் அநேக பேர் கேலியும் கிண்டலும் செய்யக்கூடிய மக்களை நாம் பார்த்து இருக்கின்றோம். ஏனென்றால் பாவத்தில் இருக்கக்கூடிய வேளையிலே இயேசுவின் சிலுவையை குறித்து அதை பரிகாசம் செய்யக்கூடிய மக்களாகவே இருக்க முடியுமே தவிர, இயேசுவின் இயேசு கொடுக்கக்கூடிய பாவமன்னிப்பில் இருந்து விடுதலை பெற்றால் மட்டுமே அந்த சிலுவையை குறித்து நம்மால் தியானிக்க முடியும், மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். மூன்றாவதாக, இந்த நற்செய்தியினுடைய செயல்கள் எவ்வாறு இருக்கும் என்றால், கொலைசியர் 1:28 சொல்லப்பட்டு இருக்கின்றது: கிறிஸ்துவை பற்றிய நாங்கள் அறிவித்து வருகின்றோம், கிறிஸ்துவோடு இணைந்து ஒவ்வொருவரும் முதிர்ச்சி நிலை பெறுமாறு ஒவ்வொருவருக்கும் அறிவுரை கூறி முழு ஞானத்தோடு கற்பித்து வருகின்றோம் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. பாருங்கள், இயேசுவில் நீங்கள் வளரக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உங்களுக்கு முதிர்ச்சி நிலையை கொடுக்கின்றார். அந்த முதிர்ச்சி நிலையின் வழியாக ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கின்றார். நீங்கள் அந்த விண்ணக ஞானத்தை பெறக்கூடிய வேளையிலே இயேசுவை நீங்கள் உற்சாகத்தோடு அறிவிக்க முடியும். ஏனென்றால் எங்கு ஞானம் இருக்கின்றதோ அங்கு பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடு இருக்கும். இதுவரை இன்றைய கிறிஸ்தவ நற்செய்தியாளர்களும் போதர்களும் பிரசங்கித்ததை நீங்கள் கவனிக்க தவறியிருந்தால் இனியாவது நீங்கள் கவனமாக கேட்டு எதற்காக அவர் அறிவிக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு நீங்கள் இயேசுவை பின்பற்றுங்கள் அன்பார்ந்தவர்களே. அப்பொழுதுதான் நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஒரு நல்ல ஒரு சாட்சியாக நீங்கள் இருக்க முடியும். நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நோக்கி வரக்கூடிய வேளையிலே உங்களை அவர் இந்த விண்ணக வீட்டை நோக்கி அழைத்துச் செல்வார். எனவே இந்த நாளிலும் நாம் அதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் நாம் ஜெபிப்போம். இயேசுவே, நீர் சொல்லியிருக்கின்றீர், உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லி உமது வார்த்தைகளை கொடுத்து உமது பணியை செய்ய எங்களை தயார்படுத்தி இருக்கின்றீர். இந்த நாளிலும் அதற்குள்ள ஆசீர்வாதத்தை தாரும். நாங்கள் உண்மையிலே உமக்காக பணி செய்வோம் என்கின்ற உற்சாகத்தோடு தொடர்ந்து இந்த கல்வாரி பணியில் நாம் மன்றாடுவோமாக. ஆமீன்.
விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதோ அநேக தேவைகளோடு இந்த காணொளி வழியாக இந்த கல்வாரி பலியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்திலும் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டுடைய பாதத்தில் நாம் எடுத்துரைப்போம். நமது திருச்சபைக்காக நாம் அன்றாடுவோம். அன்பார்ந்த இயேசுவே, இரக்கம் நிறைந்த கடவுளே, எங்கள் திருச்சபை வழிநடத்தக்கூடிய திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் உமது பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்களை உமது பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி தூய்மைப்படுத்தி அவர்களுடைய அழைப்புக்கு ஏற்ப நீர் அவர்களை வழிநடத்தும்படியாகவும், நற்செய்தி அறிவிக்கப்படாத இடத்தில் உமது வார்த்தைகள் அறிவிக்கப்படும்படியாகவும் அவர்களை தைரியப்படுத்தி அவர்கள் மூலம் மீட்பை இந்த உலகத்திற்கு கொடுக்கும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்கின்றோம். கருணையை உருவான இறைவா, கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய அநேக குடும்பங்களை உமது கரத்தில் தருகின்றோம். தன்னுடைய பிள்ளைகளை இழந்து, கணவரை இழந்து, மனைவியை இழந்து, உறவினர்களை இழந்து கண்ணீரோடும் துக்கத்தோடும் கஷ்டத்தோடும் இருக்கக்கூடிய இந்த குடும்பங்களை நீர் சந்திப்பீராக. நீர் பரிசுத்த ஆவியானவரை அவர்களுக்குள் அனுப்பி அவர் நல்ல ஒரு தேற்றரவாளனாக அவர்களோடு இருந்து செயல்பட்டு ஆறுதலை கொடுக்கும்படியாகவும், அதன் மூலம் அவர்கள் உமக்கு சாட்சியாய் இருக்க நீர் அவர்களை தயார்படுத்த வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கம் நிறைந்த இறைவா, இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு தீமையான செயல்களையும் உமது கரத்தில் தருகின்றோம். இயேசுவே, நீர் இந்த உலகத்தில் அலைந்து திரிந்த நாட்களிலும் கூட அநேக பிள்ளைகள் பாவத்திற்கு அடிமையாய் இருந்தார்கள். அதே போல் இன்னும் 1000 மடங்கு பாவம் இந்த உலகத்தை ஆட்கொண்டு இருக்கின்றது. இந்த பாவம் நிறைந்த இடங்களில் ஒரு பரிசுத்த இரத்தம் தெளிக்கப்படும்படியாகவும், ஒவ்வொருவருக்கும் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்து பாவத்தை உணர்ந்து அவர்கள் பாவத்திலிருந்து வெளியே வந்து நன்மையானவற்றை செய்து உமக்கு சாட்சியாய் இருக்கும்படியாகவும், கடைசியாக விண்ணகம் வந்து சேரும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பார்ந்த இயேசுவே, இந்த உலகத்தை ஆளக்கூடிய தலைவர்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு நாட்டிலும் குறிப்பிட்ட தலைவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் உம்முடைய பாத சுவடுகளை பின்பற்றுவதில்லை, உம்முடைய வார்த்தைகளை தியானிப்பது இல்லை. எல்லோரும் தன் மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்து மக்களுக்கு உள்ள நல்ல திட்டத்தை கொடுக்காதபடி தன்னுடைய சொந்த நாட்டத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்த இயேசுவை, இந்த நாளிலும் நீர் அவர்களை சந்தித்து அவர்களை தூய்மைப்படுத்தி அவர்களுக்கு நல்ல சிந்தனையும் அறிவாற்றலையும் கொடுத்து அவர்கள் கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையே உருவான இறைவா,
இந்த கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்து போன ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் அவர்களை தூய்மைப்படுத்தி அந்த ஆத்துமாவை பரிசுத்தப்படுத்தி விண்ணக வீட்டில் கொண்டு சேர்க்கும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்த ஆண்டவரே, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உமது திரு சமூகத்திற்கு முன்பாக நின்று உம்முடைய விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் உமது பாதத்தில் சேர்த்து இருக்கின்றோம். இந்த நேரத்திலும் உம்முடைய விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் கேட்டு நீர் பதில் தரும்படியாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். படைத்ததெல்லாம் தர வந்தோம் பரம்பொருளேவும் திருவடியில். படைத்ததெல்லாம் தர வந்தோம் பரம்பொருளேவும் திருவடியில். உன் நினைவு எல்லாம் பெயர் சொல்லும் என் வாழ்வினிலே ஒளி வீசும். படைத்ததெல்லாம் தர வந்தோம் பரம்பொருளேவும் திருவடியில். உழைப்பினில் கிடைத்திட்ட பொருளெல்லாம் உன்னதரே உந்தன் மகிமைக்கே. உழைப்பினில் கிடைத்திட்ட பொருளெல்லாம் உன்னதரே உந்தன் மகிமைக்கே. தந்தையை தயையுடன் ஏற்றிடுவாய், தந்தையை தயையுடன் ஏற்றிடுவாய். தாழ்ந்து பணிந்து தருகின்றோம், தாழ்ந்து பணிந்து தருகின்றோம், தருகின்றோம். படைத்ததெல்லாம் தர வந்தோம் பரம்பொருளேவும் திருவடியில். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. கருணையே உருவான இறைவா, உன் திருமகனின் வணக்கத்துக்கு உரிய விண்ணேற்றத்தை முன்னிட்டு நாங்கள் தாழ்மையுடன் இக்காணிக்கைகளை உன் திருமுன் கொண்டு வருகின்றோம். இவ்வாறு இப்புனிதமிக்க பரிமாற்றத்தினால் நாங்களும் விண்ணகத்திற்குரியவர்களோடு நாட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் ஆண்டவராகிய இயேசு மாட்சியின் மன்னர், பாவத்தின் மீதும் சாவின் மீதும் வெற்றி கொண்டவர்,
வானதூதர் வியப்புறவு இன்று வானகத்தின் உச்சிக்கு ஏறி சென்றார். கடவுளையும் மனிதரையும் இணைப்பவரும் உலகுக்கு தீர்ப்பிடுகின்றவரும் ஆற்றல் மிகு அணிகளின் ஆண்டவரும் அவரே. இவ்வாறு அவர் சென்றது எங்கள் தாழ்நிலையில் இருந்து விலகி செல்வதற்காக என்று, மாறாக எங்கள் தலைவரும் முதல்வருமாகிய அவர் முன் சென்ற அவ்விடத்திற்கு அவர் தம் உறுப்பினர்களாகிய நாங்களும் அவரை பின்தொடர்வோம் என் நம்பிக்கையை தருவதற்காகவே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட வானதூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 மூவுலக இறைவனாம் ஆண்டவர், வானமும் வையமும் யாவனும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் திருப்பெயராய் வருபவராசீர் பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமது மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அவர் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்கு உரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்து இருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கை கண்ணோக்கியருளமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானி இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள்
அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்தீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கை ஆக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியாள், அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திரு தூதர்கள், மாட்சி மிகும் மறைசாட்சியினர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேச்சுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் ஒரு உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் ஒரு திரு அவையை சிறப்பாக அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்தீராக. நீர் விரும்பியபடி திருமுன் இருக்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகத்தை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையாய் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசு வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறி விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரே, நீரின் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா குணமடையும். கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும். அகிலமும் படைத்த என் இறைவா, என்னை நோக்கி வருவதே. அகிலமும் படைத்த என் இறைவா, என்னை நோக்கி வருவதே. கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும். குருவிகள் பறந்திடும் மேகத்திலே ஏனி தேவையில்லை. குருவிகள் பறந்திடும் மேகத்திலே ஏனி தேவையில்லை. நீரில் மீனினம் நீந்திடவே படகு தேடி செல்வதில்லை. நீரில் மீனினம் நீந்திடவே படகு தேடி செல்வதில்லை. ஞாலம் தாங்கும் எந்தன் இறைவா, என்னை நாடுவதே. ஞாலம் தாங்கும் எந்தன் இறைவா, என்னை நாடுவதே. கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும். அகிலமும் படைத்த என் இறைவா, என்னை நோக்கி வருவதே. அகிலமும் படைத்த என் இறைவா, என்னை நோக்கி வருவதே. காத்திடும் இமைகள் அருகிருந்தும் விழிகள் காண்பதில்லை. காத்திடும் இமைகள் அருகிருந்தும் விழிகள் காண்பதில்லை. நெஞ்சில் உன்னொளி நிறைந்திருந்தும் உள்ளம் ஏனோ உணர்வதில்லை. நெஞ்சில் உன்னொளி நிறைந்திருந்தும் உள்ளம் ஏனோ உணர்வதில்லை.
தவறி செல்லும் ஆடு நானே, என்னை தேடுவதே. தவறி செல்லும் ஆடு நானே, என்னை தேடுவதே. கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும், அகிலமும் படைத்த எம் இறைவா, என்னை நோக்கி வருவதே. அகிலமும் படைத்த எம் இறைவா, என்னை நோக்கி வருவதே. ஜெபிப்போமாக. சிறிது நேரம் கண்களை மூடி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் மன்றாடுவோம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை தூய நல் ஆவியே, தந்தையே, இந்த நேரத்திற்கு நமக்கு நன்றி சொல்லி உம்மை துதித்து உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, இதோ நற்கருணை நாதராக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மனுக்குலத்தை தேடி வந்தீரே, அதுபோல் இந்த நாளிலும் எங்களோடு கூட வந்து ஆண்டவரை எங்களை ஆசீர்வதிப்பதற்காக உம்மை பார்ப்பதற்கு நீர் கொடுத்த அந்த மேலான கிருபைக்கு நமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்கு மாறாதவராய் நற்கருணையின் வழியாக ஒவ்வொரு நாளும் உம்மை பார்ப்பதற்கு நீர் கொடுத்த இந்த ஆசீர்வாதத்திற்கு நமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். தகப்பனே, தந்தையே, இந்த நேரத்திலும் கூட அநேக தேவைகளோடு உமது திரு சமூகத்தில் நின்று உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். குடும்பத்தில் சமாதானத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, நாங்கள் வாழக்கூடிய இடத்தில் சமாதானத்தை கொடுப்பீராக. எங்களுடைய நாட்டில் சமாதானத்தை கொடுப்பீராக. உலகத்திற்கு அமைதியும் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நற்செய்தி அறிவிக்கப்படாத இடங்களில் உமது வார்த்தைகளை அறிவிக்க குருக்களையும் அருட்சகோதர சகோதரிகளையும் ஆண்டவரே, நற்செய்தி பணியாளர்களையும் பாஸ்டர்களையும் வல்லமையாய் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கின்றேன். உமது திருச்சபை ஆதி திருச்சபையாய் இருக்கக்கூடிய பலத்தை கொடுப்பீராக. திருச்சபையை அழித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் உமது கரத்தில் தருகின்றோம். ஆண்டவரே, உமது பரிசுத்த இரத்தத்தினால் அவர்களை தூய்மைப்படுத்தும். திருச்சபைக்குள் இருந்து பணம், பொருள், ஆசை, பதவி, பட்டம் என்று எண்ணிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் உமது கரத்தில் தருகின்றோம். ஆண்டவரே, அவர்களுக்கு மனமாற்றத்தை கொடுப்பீராக. அவர்களுக்குள் இருந்து பேசி அவர்களுக்குள்ளே அழைத்தலை அவர்கள் அறிந்து கொண்டு அதன்படி செயலாற்றக்கூடிய பலத்தையும் வல்லமையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கின்றேன். அன்பார்ந்த இயேசு சுவாமி, நீர் உருவாக்கிய இந்த திருச்சபையில் அநேக அரசியல்கள் இருக்கின்றன சுவாமி. அவை எல்லாவற்றையும் நீர் எடுத்து மாற்றுவீராக. நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் ஆண்டவரே, எந்த ஒரு அரசருக்கும் நீர் துணை சென்ற கடவுள் அல்ல. சத்தியத்தை சத்தியமாய் அறிவிக்கக்கூடிய கடவுளாய் இருந்தீரே. அதே போல் நீர் ஒவ்வொருவரையும் உருமாற்றம் செய்யும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அன்பார்ந்த இயேசு சுவாமி, இந்த நேரத்தில் இந்த காணொளி வழியாக உம்மை முகமுகமாய் பார்த்த பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதியும். நோய் நொடிகளில் இருந்து விடுதலை கொடும். சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தை கொடும். பிள்ளைகளுடைய படிப்பு காரியத்தில் ஆசீர்வாதத்தை கொடும். வேலை செய்த இடத்திலே பதவி உயர்வை கொடுத்து நீர் ஆசீர்வதியும். உண்மையோடு முத்தமுத்தோடு பணி செய்யக்கூடிய ஆற்றலையும் அறிவாற்றலையும் நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். தந்தையே, இந்த நேரத்திலும் நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக நன்றி. ஜெபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றோம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசேப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைமகன் இயேசுவை வளர்த்தார், நல்ல கன்னை தாயை காத்தாய். எனக்காய் இறையிடம் பேசி நல்ல வரங்கள் வாரி பொழிவாய். புகழ்
அமைதியில் அறப்பணி புரிந்தாய், புவில் மறைவாய் வாழ்வினை அமைத்தாய். அமைதியில் அறப்பணி புரிந்தாய், புவில் மறைவாய் வாழ்வினை அமைத்தாய். இறையருள் நிறைவோடு வாழ்ந்தாய், எங்கள் மனதுக்கு அமைதியை அளிப்பாய். எங்கள் மனதுக்கு அமைதியை அளிப்பாய். இறைமகன் இயேசுவை வளர்த்தாய், நல்ல கண்ணை தாய் காத்தாய். எனக்காய் இறையிடம் பேசி நல்ல வரங்கள் வாரி பொழிவாய். புகழ்வோம் புகழ்வோம் மரமருள் வளம் சொசை புகழ்வோம். புகழ்வோம் புகழ்வோம் மரமருள் வளம் சொசை புகழ்வோம். உழைப்பால் வறுமையை அழித்தாய், தினம் உழைத்திடும் எமையை காப்பாய். உழைப்பால் வறுமையை அழித்தாய், தினம் உழைத்திடும் எமையை காப்பாய்.